ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 அதில் எக்ஸின்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரில் நமக்கு சாலிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் கேட்ட ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி தான் சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அது அந்த வீடியோடைய ஐடியா. ஓகே, இப்போ அது கொஸ்டின் நம்பர் 66 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் with mass m and spring stiffness k as shown in the illustration. At time t equal to 0, the mass is displaced by p units and the velocity of the mass is 0. The displacement of the mass measured from the equilibrium position, which one of the following function represents the x of t அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுக்கப்பட்டது ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ப்ரிங்கு, அப்புறம் நமக்கு ஒரு மாஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே நகர்ற இதுதான் என்னுடைய பாசிட்டிவ், இதான் மீன் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னுடைய பொசிஷன் எக்ஸ். இந்த இடத்துல இருந்தால் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய பொசிஷனை மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, இட் இஸ் மெஷர் ஃப்ரம் த மீன் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாஸ் எம், இதுக்கு ஸ்டிஃப்னஸ் கே இருக்குது. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தினுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னென்னா ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் கே பை எம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வி நோ தட் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தினுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் ஒமேகா என் ஈக்குவல் டு கே பை எம் அப்படின்ட்டு. இதுக்கான கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அல்லது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்துக்கு நமக்கு என்ன இருக்க போகுது? நமக்கு எக்ஸ் டபுள் டாட் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்க போகுது. இதுதான் நம்முடைய கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஒமேகா எனக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ரூட் ஆஃப் கே பை எம் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்க போகுதுன்னா, இந்த சொல்யூஷன் என்ன இருக்க போகுதுன்னா 3 வகையான சொல்யூஷன் இருக்குது. அதில் ஒரு சொல்யூஷனை மட்டும் நான் இதில் இடத்துல சொல்கிறேன். இதோட சொல்யூஷன் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா என் டி ப்ளஸ் பி சைன் ஒமேகா என் டி அப்படின்னு எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்க போகுது. ஓகே, இப்படி எனக்கு ஏ காஸ் ஒமேகா என் டி ப்ளஸ் பி சைன் ஒமேகா என் டி. இந்த சொல்யூஷனே வேறு இன்னும் 2 வகையாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த ஒரு சொல்யூஷன் இஸ் எனஃப், போதும். சரியா? இப்போ நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் பவுண்டரி கான்ஸ்டன்ட். ஏ அண்ட் பி ஆர் பவுண்டரி கான்ஸ்டன்ட் தே வில் பி ஃபவுண்ட் பை, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதுதான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கணக்குக்கும் இந்த கான்ஸ்டன்ட் நமக்கு மாறும். சரியா? கான்ஸ்டன்ட் அது எதை பொறுத்து கண்டுபிடிக்கலாம்னா வி கேன் ஃபைண்ட் பை பவுண்டரி கண்டிஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? நமக்கு இங்கே 2 பவுண்டரி கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த 2 பவுண்டரி கண்டிஷன் தட் ஆர் கிவன்? இங்கே பார்த்தீங்கன்னா அட் டைம் 0வில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய நிலை எங்கே இருக்கான்? பி அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் டைம் 0 அதனுடைய வெலாசிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. எக்ஸ் டாட்டை வெலாசிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். அதோட வெலாசிட்டி என்ன இருக்குது? 0ன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் இருக்கும் பாருங்கள். டைம் 0வில் காலம் 0வில் அட் டைம் 0 த மாஸ் இஸ் டிஸ்பிளேஸ் பி யூனிட்ஸ் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த மாஸ் இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் 0வில் இந்த 2 பவுண்டரி கண்டிஷனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 பவுண்டரி கண்டிஷனை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இந்த சொல்யூஷனில் நம்ம அப்ளை பண்ணி we are going to found the boundary constant A and Bயை நம்ம இப்போ அந்த பவுண்டரி கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த பவுண்டரி கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணலாமா? we can apply the boundary condition. ஸோ பவுண்டரி கண்டிஷன் நமக்கு இங்கே எனக்கு 2 இருக்குது. அதுக்கு நான் நம்பர் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொன்றுக்கு 2 அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ பவுண்டரி கண்டிஷன் 1, பவுண்டரி கண்டிஷன் 2. ஸோ இப்போ நான் பவுண்டரி கண்டிஷன் 1 என்னுடைய சொல்யூஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் அட் டைம் 0 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது? ஏ காஸ் ஒமேகா என் இன்ட்டு டைம் இருக்கிற இடத்துல நான் 0 போட போகிறேன். 0 ப்ளஸ் பி சைன் ஒமேகா என் இன்ட்டு 0 எனக்கு இருக்குது. ஒமேகா என் இன்ட்டு 0. இப்போது எனிதிங் இன்ட்டு 0 இஸ் வாட்? 0. ஸோ சைன் 0 எனக்கு வந்துட்டு. இங்கேயும் பாருங்கள் ஒமேகா என் இன்ட்டு 0 எனக்கு என்ன வந்திருக்கு? இட் இஸ் ஆல்சோ 0 எனக்கு வந்திருக்கு. ஸோ சைன் 0 இஸ் வாட்? 0. எனக்கு சைன் 0 இஸ் 0 இன்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? 0 போட்டுக்கிறேன். ஸோ பி இன்ட்டு 0 இஸ் 0. ஸோ காஸ் 0 என்ன எனக்கு? இட் பிகம்ஸ்
1. cos 0 எனக்கு 1 மாறிடுது. cos 0 1. ஸோ இப்போ எல்லாம் போயிடுச்சு. வாட் இஸ் எக்ஸ் பொசிஷன் அட் டைம் 0? பொசிஷன் அட் டைம் 0 எனக்கு என்ன இருக்குது? பி. அப்படி தானே இருக்குது. அதெல்லாம் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எனக்கு தெரிய வருது. ஓகே. ஸோ இப்போ பவுண்டரி கண்டிஷன் 2 போடலாமா? பவுண்டரி கண்டிஷன் 2 போடணும்னா எனக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி அட் டைம் 0. ஆனால் பொசிஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொசிஷன் தான் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம வெலாசிட்டிலாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போனா நம்ம பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி வரும். அப்போ நான் பொசிஷன் ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ தட் ஐ வில் கெட் வெலாசிட்டி. பொசிஷனை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ஏ எழுதிக்கலாம். ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ dy dt ஆஃப் யார் மட்டும்தான் வரும்? நமக்கு காஸ் ஒமேகா என்டி மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு பி இருக்கா? ப்ளஸ் பி இன் டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா என் டி, சைன் ஒமேகா என் டி, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் ஒமேகா என்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? சைன் ஒமேகா என்டி. அப்புறம் அந்த ஆர்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்சனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த பர்சனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒமேகா என்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒமேகா என். ஸோ மைனஸ் சைன் ஒமேகா என்டி. ஸோ ஒமேகா என்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஒமேகா என் வரும். ஸோ இன்ட்டு ஒமேகா என். அதே மாதிரி இதுவும் பண்ணிடலாமா? சைன் ஒமேகா என் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? காஸ் ஒமேகா என்டி வரும். காஸ் ஒமேகா என்டி. அப்புறம் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு ஒமேகா என் எனக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இந்த இதில் நான் செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி இதில் தான் நான் செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஏன்னா செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் இஸ் ஃபார் வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் தான் வெலாசிட்டி. இப்போ இதில் வந்து நான் அப்ளை பண்ணும் பொழுது நான் இஃப் ஐ அப்ளை இட், ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது? பொசிஷன் வெலாசிட்டி அட் டைம் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒமேகா என் வெளியே தான் இருக்குது. அந்த ஒமேகா என் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அங்கே மைனஸ் இருக்கும். மைனஸ் சைன் ஒமேகா என் டி இன்ட்டு 0 இஸ் 0. சைன் 0 இஸ் வாட்? 0. ஓகே. அதை நான் அப்படியே முதல்ல நான் எழுதியிருந்தேன், தெளிவாகவே நான் முதல்ல எழுதியிருந்தேன். ஸோ இன்ட்டு 0. ஸோ பி ஒமேகா என் வந்துடுது. காஸ் ஒமேகா என்டி இருக்குது. காஸ் ஒமேகா என்டி தானே? காஸ் ஒமேகா என்டி. ஸோ காஸ் ஒமேகா என்டியில் நம்ம ஒமேகா என் இன்ட்டு டிக்கு பதிலாக நம்ம 0 போட போகிறோம். 0 போட்டோன்னா எனக்கு ஒமேகா இங்கே 0 ஆயிரும். காஸ் 0 இஸ் 1 மாறிடுது. ஓகே. ஸோ இங்கே எனக்கு 1 இருக்குது. இப்போ எனக்கு யார் இருக்காங்க? பி ஒமேகா என் இருக்குது. இப்போ வாட் இஸ் வெலாசிட்டி அட் டைம் 0? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 0ன்னு கொடுத்ததுனால எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று பி 0வாக இருக்கலாம், அல்லது ஒமேகா என் 0வாக இருக்கலாம். நம்ம ஒமேகா என் வந்து 0 கிடையாது. அப்படின்னா பி கண்டிப்பாக 0வாக இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரியா? இந்த பவுண்டரி கண்டிஷன் கண்டிப்பாக வேலை செய்யணும். அப்போனா அந்த பி கண்டிப்பாக 0வாக இருந்தால் தான் இந்த ஆன்சர் ஒர்க் ஆகும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்முடைய ஃபைனல் சொல்யூஷனில் போட்டு நம்ம கேள்விக்கான ஆன்சரை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பி காஸ் ஒமேகா என் இன்ட்டு டி அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ ஒமேகா என் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? வாட் இஸ் ஒமேகா என்? நம்முடைய சிஸ்டத்தினுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அதனால் அதை ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு எழுதி டி போட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பி காஸ் ரூட் ஆஃப் கே பை எம் டி. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். இப்படி தான் ஆன்சர் இருக்கா? ஓகே ஃபைன். வி ஹாவ் அன் ஆன்சர் லைக் திஸ். இதை மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். நன்றி. பை.